ஓம் மகா கணபதியை போற்றி. ஓம் நம சிவாய. இன்னைக்கு சிவராத்திரி, மகா சிவராத்திரி. இந்த மாதிரியான தினங்களில் நம்ம சிவனையே நினைத்து அவனோட புகழை பாடி அவனோட புகழை கேட்டு இருந்தோம்னா, நல்ல மனசு அதிலே ஒன்றி இருந்தோம்னா நல்ல பயன் கிடைக்கும். அதுக்கு நமக்கு சில பாடல்கள் மனசை உருகக்கூடிய பாடல் இருந்ததுன்னா நல்ல வசதியாக இருக்கும். அப்படியாப்பட்ட மிகச்சிறந்த புகழ் வாய்ந்த நம்ம அருள் பிரகாஷ் வல்லார் கொடுத்த பாடல், இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிற பாடல் எண் 78. இந்த பாடலை பாட பாட உண்மையிலே நம்முடைய மனசு உருகி போயிடும். அப்படியாப்பட்ட பாடல். அருள் ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், பொருட்சாரும் மறைகள் எல்லாம் போற்றுகின்ற தெய்வம், போதாந்த தெய்வம், உயர் நாதாந்த தெய்வம், இருட்பாடு நீக்கி ஒளி இந்த அருளும் தெய்வம், எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம், திருட்பாடல் உவந்தனையும் சிவமாக்கும் தெய்வம், சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம். அருள் ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். சிவபெருமான் ஜோதி வடிவானவர். எல்லாருக்கும் தெரியும், திருவண்ணாமலையில் ஜோதியா நின்னார். நம்ம வள்ளலார் கூட ஜோதியில தான் கலந்தார். நம்ம திருஞான சம்பந்த மூர்த்தி கூட அவரோட கல்யாணத்துக்கு வந்திருந்த அத்தனை பேரும் சேர்த்துண்டு அங்கே சிவபெருமான் உருவாகிய ஜோதியில தான் கலந்து முக்தி அடைஞ்சாங்க. நம்ம மாணிக்க வாசகர் அவர் அருளிய திருவாசகத்துக்கு பொருள் என்னன்னு கேட்கும்பொழுது எல்லாரையும் கூட்டிட்டு போய் சிதம்பரத்தில் நடனமாடி கொண்டிருக்க நடேசனை காண்பித்து இவர் தான் அதுக்கு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன்கிட்ட போய் கலந்துட்டார். அப்படியாப்பட்ட ஜோதி, அருள் ஜோதி நம்ம சிவபெருமான். அவர் நம்மை ஆட்கொள்வார். அருள் ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம். அவர் அம்பலத்தில், அதாவது சிதம்பரத்தில், தில்லையம்பலத்தில் நடனம் ஆடுறார், ஆனந்த கூத்தாடுறார். அப்படி நடனமாடி உலகத்தையே இயக்கிக் கொண்டிருக்கிறார், நம்மையும் இயக்குகிறார். அவர் பொருட்சாரும் மறைகள் எல்லாம் போற்றுகின்ற தெய்வம். அவர் மறைகள்னா நான்மறைகள், வேதங்கள். அந்த வேதத்தில் நிறைய பொருள் புதைந்து கிடக்குது. அப்படியாப்பட்ட வேதங்கள் சிவபெருமான புகழ்கின்றன. அப்படியாப்பட்டவர் அவர். பொருட்சாரும் மறைகள் எல்லாம் போற்றுகின்ற தெய்வம், போதாந்த தெய்வம், உயர் நாதாந்த தெய்வம். போதாந்த தெய்வம், போதத்துக்கு அந்தத்தில் இருப்பவர். போதம்னா நான்மறைகள், திருமுறைகள், புராணங்கள், இதெல்லாம் நம்ம படிக்க படிக்க நமக்கு அறிவாகிய ஞானம் வருது. அந்த அறிவாகிய ஞானத்தின் உச்சி, முதிர்ச்சி, முடிவு. அந்த முடிவில் இருக்கிறவர் சிவபெருமான். அதான் போதாந்த தெய்வம். அவர் நாதாந்த, உயர் நாதாந்த தெய்வம். அண்டங்களுக்கு அப்புறத்துக்கு அப்பால் நாதமாக, நாதத்தின் அந்தமாக விளங்குகிறவர் நாதாந்த தெய்வம். அந்த உயர்ந்த நிலையில் இருக்கிறவர் போதத்துக்கு அந்தமாகவும் நாதத்துக்கு அந்தமாகவும் இருக்கிற உயர்ந்த நிலையில் இருக்கிற சிவபெருமான் இருட்பாடு நீக்கி ஒளி ஈந்தருளும் தெய்வம். நம்ம மனசுல இருளாகிய மாயை இருக்கு. அந்த இருளை நீக்கி, மாயையை நீக்கி, அறிவில்லாத நமக்கு அறிவின்மை, அதாவது எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாத நிலை, அந்த நிலையை நீக்கி அருள் கொடுப்பார், ஒளியை கொடுப்பார். அந்த ஒளி கிடைச்ச உடனே நமக்கு ஞானம் கிடைச்சிருக்கு. இருட்பாடு நீக்கி ஒளி ஈந்தருளும் தெய்வம், எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கு அருள் தெய்வம். அந்த இருள் நீங்கி ஒளி கிடைச்ச உடனே, ஞானம் கிடைச்ச உடனே நம்ம என்ன கேட்குறோமோ, எண்ணியவாறு நம்ம என்னவாறு எண்ணி கேட்குறோமோ அப்படியே அவர் கொடுத்துருவார். நமக்கு அந்த மாயை விலகாத வரைக்கும் நம்ம என்ன கேட்போம்? நான் வசதியாக இருக்கணும், என் பசங்களும் நல்லபடியாக இருக்கணும், பங்களா வேணும், கார் வேணும், இந்த மாதிரி வசதிகள்லாம் கேட்போம். ஆனால் அந்த மாயை விலகி ஞானம் கிடைச்சிடுச்சுன்னா நம்ம என்ன கேட்போம்? சிவபெருமானை நோக்கி, எங்களை நீங்கள் உங்களுடைய திருவடிகளை வச்சுக்கோங்க, ஒரு நொடி பொழுது கூட எங்களை அங்கிருந்து விலக்கிடாதீங்க, உங்கள் திருவடி எங்களுக்கு போதும், அதான் நம்ம கேட்போம். அது உடனே கொடுத்துருவார். ஏன்னா நம்ம மனசில் இருந்த அந்த இருளை நீக்கிட்டார், ஒளி வந்துடுச்சு, ஞானம் வந்துடுச்சு, மனசு பரிசுத்தமாயிடுச்சு. உடனே நம்ம அவர் திருவடியில் வச்சுப்பார். எண்ணிய நான் எண்ணியவாறு ஈந்தருளும் தெய்வம், தெருட்பாடல் உவந்தனையும் சிவமாக்கும் தெய்வம். எனக்கு இந்த கலைநயம் தெரியாது, இசை ஞானம் இல்லை, என்னால் அழகான பாடலாம் பாட முடியாது,
ஏதோ தெருவில் வரவங்க போகிறவங்க பாடுற மாதிரி நல்லா பாட முடியும். அப்படியே அப்படி பாட்டு பாடினாலே போதும். அவர் மிக உயர்ந்த நிலையில் நாதாந்தமாக இருக்கார். நம்ம ஏதோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி பாடுறோம், அது போதும்னு சொல்லி அவர் இறங்கி வந்து சிற்சபைக்கு வந்துடுவார். சிற்சபைன்றது என்னது? சிதம்பரம், தில்லையம்பலம். நம்ம இதய தாமரை கூட சிற்சபை தான். அந்த சிற்சபையை நம்ம திறந்து தயாராக வச்சுன்னு இருந்தோம்னா அவர் நாதத்தின் அந்தமாக இருக்கிற அந்த நிலையில இருந்து இறங்கி வந்து நமக்காக நம்மளுடைய இதய தாமரையில் அமர்ந்துடுவார். நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், இதய தாமரையை திறந்து தயாராக வைக்கணும். எப்படி திறக்கிறது? அன்பாகிய சாவி வேணும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, அன்போட கசிந்து உருகி நம்ம அவரை வணங்கணும். மனசு உருகி அன்பால் வணங்கினோம்னா நம்மளுடைய இதய தாமரை திறந்துக்கும், தயாராக இருக்கும். சிவபெருமான் அந்த உயர்ந்த நிலையிலிருந்து, நாதத்தின் அந்தமாக இருக்கிற உயர்ந்த நிலையிலிருந்து இறங்கி வந்து நம்ம இதய தாமரையாக சிற்சபையில் குடிகொண்டு நமக்கு அல்வாளிப்பார். அவ்வளவு எளிமையானவர். நம்ம ஒன்றும் அழகாக பாட்டெலாம் பாடி அவரை பாடல. நீ என்ன வேணா பாடுறன்ற போதும், உனக்கு தெரிஞ்ச மாதிரி பாடு. உனக்கு தெரிஞ்ச மாதிரி பாடினா அந்த உயர்ந்த நிலையில் இருந்த சிவபெருமான் நமக்காக அருள் கூர்ந்து கருணையே வடிவாக இறங்கி வந்து நம்ம இதயத்தில் குடிகொள்வார். அப்படியாப்பட்ட எளிமையானவர் சிவபெருமான். நம்ம பாட வேண்டியது இந்த பாட்டு மிகச்சிறந்த பாட்டு. இதை பாட பாட நம்ம மனசு உருகி நம்ம மனத்தாமரை திறந்து சிவபெருமானை கூட்டு வந்து உட்கார வச்சுக்கோம். அப்படியாப்பட்ட பாடல். இன்னைக்கு முக்கியமாக சிவராத்திரிக்கு இந்த பாடலை தொடர்ந்து பாடுங்க. இந்த பாடலை பாட பாட உங்கள் மனம் உருகும், மனத்தாமரை திறக்கும், சிவபெருமான் அருள் எல்லோருக்கும் கிடைக்கும். அப்படியாப்பட்ட பாடல். தவறாமல் உங்கள் கருத்தை அந்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, எங்களுக்கு உதவியாக இருக்கும். திருச்சிற்றம்பலம். அருள் ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், பொற்சாரும் மறைகள் எல்லாம் போற்றுகின்ற தெய்வம், போதாந்த தெய்வம், உயர் நாதாந்த தெய்வம், இருட்பாடு நீக்கி ஒளி இந்த அருளும் தெய்வம், எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கு அருளும் தெய்வம், திருட்பாடல் உவந்தனையும் சிவமாக்கும் தெய்வம், சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம். திருச்சிற்றம்பலம்.